மாதிரி இல்லைண்ணா, ரொம்ப கம்மி கிடைக்கும் விலைங்க. இங்கே கம்மி விலையா ரொம்ப கம்மி கிடைக்கும். இதுதான் பெரிய சந்தைங்க. இது குந்தார்பள்ளி கிருஷ்ணகிரி மாவட்டத்திலே பெரிய சந்தை தான். 5 ஓகே, அவ்வளோதான். அது ரேஞ்சே அவ்வளோதாங்கண்ணா. ஆடு நல்லா தரமான ஆடு குந்தார்பள்ளி வரும். கிராமத்தில் வாங்கிட்டு வந்து ஆடுக்கு 2000 ரூபாய் தள்ளி கொடுத்துக்கு. ஏன் தள்ளி கொடுக்குறீங்க? வச்சிருந்த அடுத்த வாரம் கொடுக்கலாம்ல. இந்த வாரம் மழை பெய்ஞ்சிருக்கு, ஆடு கெட்டு போயிடுமே. பண்டி சீசன் வந்தா 5 கோடி 6 கோடி வியாபாரம். 12th படிச்சுட்டு இந்த வியாபாரத்தை பண்ணீங்களா? எப்படி லாபகரமா இருக்கா? எப்படி நான் கண்டுபிடிக்கிறது தண்ணி போடலான்னு? தண்ணி இங்கே எல்லாமே தண்ணி போட்டாங்க, எல்லாமே தண்ணி போடுவாங்க. ஒண்ணுமே ஒன்று. சரிங்க, 1000 ஆடுனாலும் கொடுக்கலாம். 1000 ஆடுனாலும் கொடுக்கலாம். பாருங்க, பெரிய வியாபாரிங்க. தண்ணி போட்டால் கொஞ்சம் பெருசாக தெரியும். பெருசா தெரியும். தண்ணி போட்டுருக்க மாட்டேங்குது லைட்டா. இல்ல தண்ணி எதுக்கு இதுக்கு தண்ணி வைக்கலாம். தண்ணி வைக்கல. ஒரு கிடாயி 17 ரூபா, ஒரு கோழி சாவலி 20,000 ரூபா. 20,000 ரூபா. எல்லாம் உயிரோட 350 400. கரியடை போட்டாவே 500 ரூபா. 500 ரூபா ரேட்டுக்கு தான் இன்னைக்கு உட்காரோம். ட்ரை ஸ்டேட்ஸ் கர்நாடகா, ஆந்திரா, தமிழ்நாடு 3 ஸ்டேட்டுக்கு இதுதான் பெரிய சந்தை. அதாவது ஒரு 2000 3000 ஆடு வரும். ஒரு 100 200 வரும். வணக்கம் தோழர்களே, நான் உங்கள் விஜய். இன்னைக்கு நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டம் குந்தாரப்பள்ளி ஆட்டு சந்தைக்கு தாங்க வந்திருக்கிறோம். இந்த வார ஆடுகளோட விற்பனை மற்றும் விலை நிலவரங்கள் பத்தி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஆடு வளர்ப்பு தோழர்கள் மற்றும் வியாபார தோழர்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. குந்தாரப்பள்ளி சந்தையில பாத்தீங்கன்னா பொதுவா எல்லா வகையான ஆடுகளுமே வருதுங்க. இந்த சந்தையில அதிகப்படியா விற்பனையாகிற ஆடுகள் என்னன்னு பாத்தீங்கன்னா மட்டன் ஷாப்புக்காக விற்கப்படுகிற பொட்டை ஆடுகள் தாங்க. இந்த சந்தையில பெரும்பாலும் ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா, மகாராஷ்டிரா போன்ற வெளி மாநிலங்கள்ல இருந்து ஆடுகள் கொண்டு வந்து விற்பனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆடுகளை வாங்குறதுக்காக தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஒசூர், சேலம் போன்ற மாவட்டங்கள்லேருந்தும் பல வியாபாரிகள் வந்து இங்கே ஆடுகளை வாங்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. நம்மளுக்கு ஆக்சுவலி இங்கே லோக்கலில் கிடைக்கிற மாதிரி இல்லைண்ணா, ரொம்ப கம்மி கிடைக்கும் விலைங்க. இங்கே கம்மி விலையா ரொம்ப கம்மி கிடைக்கும். பாருங்க, இது நான் ரெண்டும் ஏன்னா வெளியே வாங்கியிருந்தாக்கா 40,000 ரூபாய் வந்துருக்கும். அப்படின்னா நம்மளுக்கு இப்போ 28,000 ரூபாய் வந்துக்குது. கறி 60 கிலோ வருது. ஈஸியாக 60 கிலோ ஒரு கிலோ கறி. இது பாருங்க, இதெல்லாம் கூட எங்கே வாங்கினா 15 ரூபாய் கிடைக்கும். 15,000 ஒன்று 12 கிலோ கிடைக்கும் கறி. எங்கே வெளியே வாங்கினா ரொம்ப கம்மி கிடைக்கும். எனக்கு தெரிஞ்ச வரையும் இந்த நம்ம லிமிட்ஸ்லேயே ரொம்ப பெரிய சந்தை இது. குந்தார்பள்ளின்றது ரொம்ப பெரிய சந்தை. கம்மி விலையில வாங்குறதுக்கு ஆமாம், நல்லா இருக்குண்ணா. இங்கே ஆகட்டும், அங்கே கோழி சந்தை, மாட்டு சந்தை ரொம்ப நல்லா கிடைக்கும். ட்ரை ஸ்டேட்ஸ் கர்நாடகா, ஆந்திரா, தமிழ்நாடு 3 ஸ்டேட்டுக்கு இதுதான் பெரிய சந்தை. அப்படிங்களா? நாங்கள் ஆந்திராலேருந்து வரோம். நாங்கள் ஆந்திராலேருந்து வரோம். எங்களுக்கு இது பார்டரு. அங்கேருந்து வரோம். நம்மளுக்கு அங்கே சொல்கிறேனே இப்போ 60,000 ரூபாய் ஆகும் மொத்தமாக சேர்ந்து. ரொம்ப கம்மி கிடைக்கு. நாங்கள்லாம் வந்து அது வாங்குறீங்களா? இல்லை, வாங்கிட்டோம். நம்ம வாங்குது இப்போ மட்டன் ஷாப்புக்காகவும் இல்லை சாமிக்கு ரொம்ப கம்மி கிடைக்குது தானே. நான் அங்கேருந்து வரணும். அங்கேருந்து வரோம். 40 கிலோமீட்டர் ஆகுது நம்ம அங்கேருந்து இங்கே வரத்துக்கு. இங்கேருந்து 21 கிலோமீட்டர்ஸ் ஆகும் நம்பூருக்கு. இதுதான் பெரிய சந்தைங்க. இது குந்தார்பள்ளி கிருஷ்ணகிரி மாவட்டத்திலே பெரிய சந்தை தான். இதுதான். ஆட்டுக்கு வந்தா என்னென்ன ரக ஆடுகள்? எல்லா ரகம் ஆடு வருதுங்க. செம்மலி வருது, குறும்பை வருது, வளர்ப்பு குட்டிங்க வருது, வளர்ப்பு செம்மலியும் வருது. எல்லாம் வாங்கலாம். சென்ன ஆடுலேருந்து எல்லாமே வாங்கிக்கலாம். எல்லாமே வாங்கலாம். எல்லாம் அரிமான கடை தான் வாங்கிக்கிறேன். சந்தை நல்லா ஒரு அளவுக்கு பரவாயில்லைங்க. வாங்கலாம். நல்ல ரேட்டுக்கு கொடுக்குறாங்க. பரவாயில்ல. விலை கம்மியாக வாங்கினா இங்கே வாங்கிக்கலாம். இங்கே வாங்கிக்கலாங்க. இந்த சந்தையில் வாங்கிக்கலாம். 650 ரூபான்னு கடாக்காரே கொடுக்கலாம். பரவாயில்ல. சரிங்க. பொட்டாடு 400 ரூபாய். 400 ரூபாய்க்கு கொடுக்கலாம் பொட்டாடு. இப்போ நமக்கு விற்கும் போது பொட்டாடு கடா ஆடுன்னு தனியாக ஆமா தனிச்சு தான் கேட்பாங்க அவங்களும். பொட்டாடு கறி, பொட்டாடு கடா ஆடு கறின்னு தனித்தனியாக பிரிச்சு தான் விற்கிறீங்க. பிரிச்சு தான் விற்கிறோம். ரேட்டும் அதுக்கு தகுந்த மாதிரி தானா? ஆமா, கடையில் ஆமா பிரிச்சு தான் விற்பேன். கடா கறி தனி, பொட்டாடு கறி தனி. என்ன டிஃபரன்ஸ் அதுக்கு கறியில? பொட்டாடுல கொஞ்சம் எலும்பு ஜாஸ்தியா வருங்க, கொழுப்பு எலும்பு வரும். கடால அப்படியே வெட்டலாம். அப்படியே வெட்டலாம். கொழுப்பு கிழுப்பு கம்மியா தான் வரும். ஒரு மீடியமா வரும். கறி சாப்பிடறதுக்கு நல்லா இருக்கும். கடா கறி தான் நல்லா இருக்கும். கிடாக்கறி விருந்துன்றாங்கல்ல, அதான் கடா கறி விருந்து. ஓகேண்ணா. இதுதான் கரெக்ட். எவ்வளவு கேக்குது? அவங்க வந்து 7,000 ரூபாய் சொல்லுங்கறாங்க. 7,500 சொல்லுங்கறாங்க. நாங்க ஒரு 5 இது வந்து மழைக்கு தாங்கணும், வெயிலுக்கு தாங்கணும். இதுக்கு நாங்க தடுப்பூசி போடணும். அதுக்கு மேல நாங்க மாத்திரை போடணும். இது எல்லாமே கரெக்ட் பண்ணாங்கன்னா தான் நாங்க வந்து திரும்பி அந்த ஆட்டு ரேட்டுக்கு அசல் வரும். இல்லன்னா இதெல்லாம் நம்புறோம். புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை மாசம் தான் இது வியாபாரத்துக்கே வரும். 5 மாசம் தான் நாங்க வளர்க்கணும்.
ஒரு 5-5.5 ஓகே. அவ்வளவுதான். அது ரேஞ்சே அவ்வளவுதாங்கண்ணா. ஏன்னா 3.5 மாசத்துக்கு குட்டி இருக்கும் இப்போ. இல்லன்னா அது 3.5 மாசத்துக்கு இருக்கும். ஒரு மாசத்துக்கு 1,500 கூட ஒரு 3,000 ஒரு 4.5 5.5 கொடுத்தாங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்ல. நாங்களும் வாங்கிட்டு போய் வளர்த்து வேற ஒருத்தருக்கு வியாபாரம் பண்ணணும் இல்ல. ஆமா. இங்க வந்தா எப்படி இந்த மாதிரி வளர்ப்பு குட்டிகள் வாங்கிக்கலாமா இல்ல இப்ப கடாய்கள் வாங்கலாமா? இதுதாங்க நான் ஃபர்ஸ்ட். அப்படிங்களா? ஆனா நான் நிறைய சந்தைக்கு போயிருக்கோம். ஆனா குந்தாரப்பள்ளி சந்தை வந்தது இதுதான் முதல்ல. ஃபர்ஸ்ட் வந்த அனுபவம் என்ன சொல்லுது? என்ன சொல்லுது, இங்க வந்துக்கிற ஆடு பூரா கேஜிஎஃப் ஆடு. கேஜிஎஃப் லைன். கேஜிஎஃப் லைன் அங்க இருந்து வருது. ஆமா, அங்கத்தி லைன் ஆடுங்க தான். இங்கத்தி லைன். நம்ம நாட்டு ஆடுகள்லாம் கிடையாது. இந்த லைன்ல இருக்கிறது மட்டும் தான் நம்ம நாட்டு ஆடு. மீதி எல்லாமே நம்ம ஏரியாவுக்கு தாங்கும். மழைக்கு தாங்கும், வெயிலுக்கு தாங்கும், ஓரளவுக்கு பனிக்கு தாங்கும். அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்டும் பண்ணி தான் ஆகணும். ஆமா. அதனால இந்த நம்ம வந்து வாங்கி வளர்த்து விக்கிறீங்களா? பண்ண வச்சிருக்கீங்களா? ஆமாங்க. சரி சரி. எங்க இருக்கு பண்ண? ஆண்டியப்பனூர். ஆலங்காய் ஆண்டியப்பனூர். இது ரெண்டு 16 ரூபாய் கொடுத்துருங்களா? 8 ரூபாய். எவ்வளவு கேட்டாங்க? எவ்வளவு குறைச்சு? அவங்க 5 ரூபாய் கேட்டாங்க. 5 ரூபாய் கேட்டாங்க. கட்டுப்படி ஆகல. 15 ரூபாய் சொன்னாங்க. 16 ரூபாய் கொடுத்துருக்கோம். பரவாயில்ல தான். 8000 ரூபாய். இப்போ இதோட கம்மியா ஒரு 4 மாசம் 5 மாசம் குட்டிகளா எவ்வளவு வாங்கலாம்? அதெல்லாம் 6 ரூபாய் 7 ரூபாய் குட்டி போட்டு வாங்கலாம். 6 ரூபாய்க்கு வாங்கலாமா? இந்த மாதிரியான குட்டிகள்லாம் நம்மளை கான்டாக்ட் பண்ணா வாங்கி கொடுப்போம். வாங்கி கொடுப்போம். அது உங்க ஃபோன் நம்பர் அப்படியே சொல்லிடுங்க. 90 95 27 89 04. இது எவ்வளவு வருதுங்க? இது ஒரு 6000 ரூபாய். 6000. 4 மாசம் இருக்குமா? 5 மாசம். 5 மாசம் குட்டி நல்லா மேயும். நல்லா மேயும். 5000 ரூபாய் கொடுத்துடலாம். 6 கிலோ இல்ல. 6 கிலோ கிடையாது. 5,900 கூட கிடையாது. அம்மா வணக்கம்மா. சொல்லுங்கண்ணா. வணக்கம். இந்த குட்டிலாம் எவ்வளோம்மா வருது? ஒவ்வொரு குட்டியும் ஒவ்வொரு ரகமா? ஆமாக்கண்ணா, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு. இப்போ நம்ம இது என்ன கடை குட்டிங்களா? ஆமாக்கண்ணா. எவ்வளோ வருதுங்க இது? அது வரும் 4.5 வரும். எங்கேருந்து வருது இதெல்லாம்? இங்கே சந்தையில் வாங்குவோம். இங்கே சந்தையிலே வாங்கி பட்டியிலங்கன்னா வில்லேஜில் போய் பட்டியில் வாங்கிட்டு வருவோம். என் பேர் கோவிந்தம்மா. 99 425 மறுபடியும் 99 485. 6000 5500 கொடுக்கலாம். கொடுக்க மாட்டாங்க. அது கூட 6 ரூபாய்க்குன்னா யோசிக்கிறாரு. 6 ஒரு 100 ரூபா சேர்த்து போட்டா கொடுத்துருவாரு. ஆமா. அப்படிதானே? 600 கூட கொடுக்க மாட்டான். 6100 ஆகாது. 7 ரூபாய் சொன்னாங்க. 7 ரூபா சொன்னீங்க. ஒரு 1000 ரூபா குறைச்சு கொடுத்தா தானே வியாபாரம் நல்லா இருக்கும். கட்டுப்படியானா தான் நாங்கள் கொடுக்குவோங்க. நீங்கள் எவ்வளோ வாங்கிட்டு இருந்தீங்க? நாங்கள் வாங்க 6500 ரூபாய்க்கு வாங்கினது. 6500 வாங்கிடுங்க. 6400 ரூபா வாங்கிக்கலாம். பாருங்க, 6500 ரூபாய் வாங்கினா 6400 ரூபா கொடுத்துட்றாருன்றாரு. எப்படி நட்டத்துக்கு வியாபாரம் பண்றீங்க? என்ன பண்றது? காத்தால நிச்சயம் வியாபாரம் ஆகல. கொடுத்துடாது போயிடுறாங்க. முதல்ல இதில் ஆகட்டும். இப்போ கடா குட்டி எவ்வளோ சொல்லுது? கடா குட்டி 6 6.5 கடா 5 ரூபாய்க்குலாம் கிடைக்காதா? 5 5.5 இருக்கு. கொஞ்சம் பொடுசலாக இருக்கும். கொஞ்சம் பொடுசலாக இருக்கும். இந்த குட்டி எவ்வளோ சொல்லுது பாருங்க. கொஞ்சம் நீளமா நல்லா. அது 4 ரூபா வருங்க. 4 ரூபா வருதுங்களா? அண்ணா வணக்கண்ணா. வணக்கம். நம்மகிட்ட என்னென்ன ரக குட்டிகள்லாம் இருக்குண்ணா? சேலங்கருப்பு, அப்புறமேலு நம்ம லோக்கலு பொட்டுக்குட்டி கடா குட்டிங்க, அடி ஜாரை, இந்த மாதிரி இந்த புள்ளி அத்தியூர் குட்டி, இந்த மாதிரி ஜாதி குட்டிங்க எல்லாமே இருக்குது. இந்த புள்ளிக்கிறது வந்து அத்தியூர் குட்டிங்களா? அத்தியூர் குட்டி. இந்த கருப்பு இருக்கிறது அப்புறம் சேலங்கருப்பு. அந்த மாதிரி அந்த மாதிரி. இது எந்த ரகத்தில் வந்து விலை ஜாஸ்தி? இந்த சேலங்கருப்பு தான். சேலங்கருப்பு தான். சுத்தமான கருப்பு தான். சுத்தமான கருப்பு நல்ல ரேட்டு. அதுலேயும் இந்த குவாலிட்டியும் நல்ல ரேட்டு. இந்த மாதிரி இந்த குவாலிட்டிங்களா? இந்த புள்ளி அதாவது புள்ளி வெள்ளை வருது. இது ஆமா. இது வந்து நல்ல குட்டி. இது ஆமா. இது கருப்பு சேலத்துக்கு ஈக்குவல் நல்லா இருக்கும். அப்படிங்களா? நல்லா பெருசா வரும். சரியான ஆடு வரும். அப்படிங்களா? ஆமா. நிறைய வளர்க்குறாங்க. நம்ம திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை பக்கம் நல்லா வளர்க்குறாங்க. நிறைய வளர்க்குறாங்க. ஓகே. நம்ம தருமபுரி சைடெல்லாம் சேலங்கருப்பு தான். சேலங்கருப்பு தான். அதான் நம்ம வந்து தருமபுரிங்களாண்ணா? நம்ம ஊர் காரிமலத்தை பக்கம். காரிமலத்துலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் உள்ள முறுக்குமட்டி அகராரம். சரி சரி. வில்லேஜ் தான். நம்ம பாலக்கோடு தாலுக்கா தான், தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் தான். சரி, பாலக்கோடு தாலுக்கா. பாலக்கோடு தாலுக்கா. சரி. இப்போ நம்ம கான்டாக்ட் பண்ண இந்த மாதிரி குட்டிகள்லாம் எப்போ வாங்கிக்கலாமா? 24 மணி நேரம் குட்டிக்குது. டெய்லி ரெகுலராக 50 குட்டி 100 குட்டினா வாங்கிக்கலாம். 500 குட்டி கூட கொடுக்குறோம். பா சூப்பர்ண்ணா. சார் நம்ம வேலூர் வரைக்கும் வேலூர் டிஸ்ட்ரிக்ட் வரைக்கும் அனுப்புகிறோம். அப்படிங்களா? ஓகேண்ணா. அப்போ உங்கள் பேர் கான்டாக்ட் நம்பர் சொல்லுங்கள். செந்தில் ஆட்டு வியாபாரி. நான் 99 650 19245. சரிங்க. இப்போ குந்தாரப்பள்ளி சந்தை எதுக்குண்ணா ஃபேமஸ்? இது குந்தாரப்பள்ளி வந்து எல்லாத்துக்குமே ஃபேமஸ். ஏன்னா இது பெரிய சந்தை. நம்ம டிஸ்ட்ரிக்ட் லெவல்லையே கிருஷ்ணகிரிலேயே பெரிய சந்தை தான். நம்ம 2 டிஸ்ட்ரிக்ட்லேயே, நம்ம கிருஷ்ணகிரி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட்ல குந்தாரப்பள்ளி தான். திருவண்ணாமலை, சேலம் எல்லாத்துலேயுமே கிருஷ்ணகிரியில் குந்தாரப்பள்ளி தான். 4 டிஸ்ட்ரிக்ட்ல தான் பெருசு. நீங்கள் என்னென்ன சந்தைக்கெல்லாம் போகிறீங்க? நம்ம எல்லாமே போகிறோம். பாப்பாரப்பட்டி, பொம்புடி, கண்ணாகரம், அப்புறமேலு நம்ம கந்திலி, இந்த குந்தாரப்பள்ளி, அப்புறம் பச்சம்பள்ளி. இப்போ இந்த எல்லா சந்தையிலையும் குந்தாரப்பள்ளி தான் பெரிய சந்தையா? குந்தாரப்பள்ளி 2வது வந்து காரிமோளம் வரும். காரிமோளம் அது எப்போ நடக்குது? அது செவ்வாய்க்கிழமை. அதில் அனைத்துமே ஆடு மாடு எல்லாமே எல்லாம் ஒரே A1 A Z. A to Z. ஆமாம். நம்பர் 1 சந்தை அதுவும்.
காரியமங்கலம் பெஸ்ட் சேம் மாடு கணுக்குட்டி எல்லாமே நல்ல தரமானது கிடைக்கும். காரியமங்கலம் தான் ஃபேமஸ். ஆமா, கர்நாடகாவுக்கு அடுத்த ஸ்டேஜ் காரியமங்கலம் தான். மாடு கணுக்குட்டி ஆடு நல்ல தரமான ஆடு குந்தாரப்பள்ளி வரும். எப்பனாலும் வரலாம். நிறைய பேர் இப்போ ஃபோன் பண்ணிக்கிறாங்க. நம்ம திருவண்ணாமலை மாவட்டக்காரு, செஞ்சிக்காரு, அப்புறம் நம்ம வேலூர். சந்தை வந்து பெரிய சந்தை. அதாவது ஒரு 2000-3000 ஆடு வரும். ஒரு 100-200 வரும். நல்லா வியாபாரம் ஆகும். நம்மளுக்கு எத்தனை கொண்டு வந்து எத்தனை வித்துருக்குங்க? நம்ம வந்து வாங்கினது வந்து கொண்டா 30, 15 வித்துக்கு 15 கீது. வாங்கினது 6 விலை. 6700-200 லாபம். ஒரு 200 ரூபா வச்சு வித்துருவீங்க. இப்போ இங்கே வாங்கிட்டு போவீங்களா? வாங்கிட்டு போய் அங்கே ஒட்டு மேலே 100-200 வரும். இங்கே வந்து குட்டிக்கு 500 ரூபாய் கம்மி வரும். அங்கே ஒரு 500 ரூபாய் எக்ஸ்ட்ரா வரும். சரி. ஆமாம். ஏன்னா இங்கிருந்து வாங்கிட்டு போகிறது அங்கே விற்கிது. செலவுக்கு. உங்கள் பேர் சொல்லுங்க. பெருமா எவ்வளோ வருது? 4.5. 4.5. 3 ரூபாய்க்கு கொடுத்துடலாமா? 3 ரூபாய் வராது. 3 வராது. 3,600. 3,600. 3 கொடுத்துருங்க, நான் எடுத்துட்டு போயிடுறேன். எடுத்துட்டு போ. எந்த ஊர் நீங்க? நாங்கள் பாலக்கோடு. என்ன ரகம்? சேலங்கருப்பா இல்ல நாட்டுக்குட்டியா? நாட்டுக்குட்டி பெண்ணாகரத்து குட்டி. அதான் 90, 92, 31, 85, 80. கதர்கள். நம்ம கிட்ட இருக்கிறது என்ன ரகங்கயா? எவ்வளவு சொல்லுது ஆடு? 18 சென்னை ஆடு. 2 குட்டி போடும். இல்ல எத்தனாவது ஈத்துங்க? 4-5 ஈத்து போடும். 18 ரூபா சொல்லுங்களா? 16 ரூபா கொடுத்துடலாமா? கொடுத்துடலாம். அரவிந்த் என் பேர். நம்பர் 9344056817. உங்களை கான்டாக்ட் பண்ண அந்த மாதிரி சென்னையாடுகள் வளர்க்குறதுக்காக வாங்கிக்கலாம். 7500 ரூபா. இந்த 3 ஒன்று செவலை. இது என்ன ரகம்? அது நம்ம நாட்டுக்குட்டிக்கலாம். நாட்டுக்குட்டி தான். எவ்வளோ வாங்கலாம்? 5000 தான் மதிப்பு. 5000 தான் மதிப்பு. மேப்புக்காக வந்தீங்களா? இந்த சந்தையில் வந்து இப்போ சேலம் கருப்பாடு எல்லாம் வரது இல்லைங்களா? வந்திருக்கா? ஆனால் விலை ஜாஸ்திங்களா? விலை ஜாஸ்தி. 20,000 குட்டியோட 2 குட்டி ஒரு ஆடுங்களா? எவ்வளோ சொன்னீங்க? எவ்வளோ போயிது? 25 சொன்னோம். 20 ரூபாய்க்கு கொடுத்துருக்கீங்க. குட்டி 2 தனியாக கொடுத்தா எவ்வளோ போவீங்க? 5000 போகும். 2மே? ஆமாம். மதிப்பு 5 ரூபா தான். முத்துலா எவ்வளோ சொல்கிறேன்? கருவிட எவ்வளோ வரும்? 30 கிலோ வரும். 30 கிலோ வருமா? கன்ஃபார்மாக வருமா? இல்லை வரும் 30 கிலோ. தண்ணி எடுத்துகிட்டு வந்துருக்கீங்களா? தண்ணிலாம் போடல. இப்போ ஆடுகளுக்கு தண்ணி போட்டு எடுத்துகிட்டு வராங்களா? எப்படி? என்ன சமாச்சாரம்? தண்ணி போட்டால் கொஞ்சம் பெருசாக தெரியும். இப்போ நம்மகிட்ட எல்லாமே இருக்கு போல. அடிக்கரிஞ்சு, செம்மறி, வெள்ளாடு எல்லாமே இருக்கு போல. எங்கிருந்து வாங்கிட்டு வரீங்க? பட்டிக்காட்டில் வாங்குறேன். பட்டிக்காட்டிலேருந்து வாங்கிட்டு வரீங்க. நீங்கள் எத்தனை வருஷமா வியாபாரம் பண்ணுறீங்க? நான் ஒரு 5 வருஷமா பண்ணேன். என்ன படிச்சீங்க? நான் 12th படிச்சேன். 12th படிச்சுட்டு இந்த வியாபாரத்தை வந்தீங்களா? ஆமாம். எப்படி லாபகரமாக இருக்கா? ஒரு டைம் வரும், ஒரு டைம் வராது. எல்லாத்தையும் தான் பார்க்கணும். தொழிலே தானா? ஆடு வளர்ப்பை பற்றி என்ன நினைக்கிறீங்க? வளர்த்தா நல்ல காசு தான். நல்ல காசு தான். உங்களுக்கு வளர்க்குறது ஈஸியாகுதா இல்லை வாங்கி விற்கிறது ஈஸியாகுதா? ரெண்டுமே பண்ணுவோம். ரெண்டுமே பண்ணுவீங்க. இப்போ நம்மளை கான்டாக்ட் பண்ணால் இந்த மாதிரியான குட்டிகள்லாம் வாங்கிக்கலாமா? வாங்கிக்கலாம். எல்லாமே கிடைக்கும். எங்க நம்ம ஊருங்க? ஜோலார்பேட்டை பக்கம். என் பேர் நிதின். ஜோலார்பேட்டை 63 83 32 02 18. பெரிய சந்தை தான். பெரிய சந்தை. என்ன நாடுகள் ஃபேமஸ்? இந்த நாட்டாடு தான் ஃபேமஸ். நாடு வெள்ளாடு செம்மறியாடு கோராடு நல்லா வரும். நாட்டாடு பியூர் நாட்டாடு வரும். ஐயா வணக்கம். வணக்கம். நம்ம கிட்ட இருக்கிறதுல என்ன ரக ஆடுகள்? இதெல்லாம் பூரா நாட்டிங்க. நாட்டில கிடாய்ங்களா? ஒவ்வொரு கிடாய் எவ்வளவு சொல்லுங்க? ஒரு கிடாய் வந்து 19,000 ரூபாய் சொல்லுக்குது. நம்ம ஆளுக்கு தான் கொடுத்துக்குது. கொடுத்துட்டீங்களா? கொடுத்துட்டீங்க. கறி எடை எவ்வளவு வருங்க? கறி எடை வந்து 22 கிலோன்னு வருங்க. 22 கிலோ வரும். 22 கிலோன்னு. எங்க இருந்து வாங்கிட்டு வருது நம்ம? இது ஜோலார்பேட்டுங்க. நாட்டி ஆடுகள். ஆட்டுக்கு 2000 ரூபாய் தள்ளி வாங்கிக்கிறார். தீபாவளின்னு பட்டிக்காட்டுல ஏகப்பட்ட வேலை. கிராமத்துல வாங்கிட்டு வருது. பட்டிக்காட்டுல இருந்து வாங்கிட்டு வர்றது. கிராமத்துல வாங்கிட்டு வந்து ஆட்டுக்கு 2000 ரூபாய் தள்ளி கொடுத்துக்கு. ஏன் தள்ளி கொடுக்குறீங்க? வச்சிருந்த அடுத்த வாரம் கொடுக்கலாம்ல. இந்த வாரம் மழை பெய்ஞ்சிருக்கு. ஆடு கெட்டு போயிடுமே. ஆடு கெட்டு குறைஞ்சிரும். எடை குறையுமே. 600 ரூபாய் ரேட்டுக்கு ஆடு வாங்கிட்டு போய் விக்கிறதுங்களா? இல்ல கசாப்புக்கு. அப்ப லாபம் தானே? அப்படி லாபம் எப்படி வரும்? இழைச்சி போச்சு தான் வராது. எப்படி நாளைக்கே வெட்டுங்க. இந்த வாரத்துல வித்தா தான் எடை. அடுத்த வாரம் இழைச்சி போய். அப்ப நீங்க வாங்கிட்டு போய் விக்கிறீங்க? ஆமா. இல்ல விக்கிறது இல்ல. சரிங்க. அப்ப உங்களை கான்டாக்ட் பண்ண இந்த மாதிரி ஆடுகள் வாங்கிக்கலாமா? என்ன மாதிரி ஆடுகள் வாங்கிக்கலாம்? நம்ம இந்த மாதிரி நாட்டி தாங்க. நமக்கு ஜோலார்பேட்டைங்களா? ஜோலார்பேட்டை எடுத்த நாட்டரமல்லி. ஓகேங்க. இப்போ வந்து குந்தாரப்பள்ளி சந்தை எதுக்கு ஃபேமஸ்ங்க? ஆட்டுக்கு மாட்டுக்கு. மாடு கோழிக்கு. நாட்டுக்கோழி கோழி ஃபேமஸ் அதிகம். கோழி ஃபேமஸ். ஒரு கிடாய் வாங்குற பணத்துக்கு ஒரு கிடாய் 17 ரூபா. ஒரு கோழி சாவலி 20,000 ரூபா. 20,000 ரூபா. ஆடு வாங்கிருங்க. இப்ப இதுல 7 ஆடு வாங்கிருக்கோம். 7 ஆடு வாங்கியாச்சுங்க. வாங்கிட்டு போய் மட்டன் ஷாப் கொடுத்துருவீங்களா? இல்ல கடைக்கு. நீங்க வந்து மட்டன் கடை வச்சிருக்கீங்க? சரிங்க. எந்த ஊருங்கயா? ஓமலூர். அம்மூர் தான்.
இப்போ மேச்சேரிக்கெல்லாம் போக மாட்டீங்களா? மேச்சேரிக்கு போவோம். இங்க வாங்குறது தான் மேச்சேரிக்கு கொண்டு வராங்க. அப்படியா? அதனால இங்கே வாங்கிக்கிறது. இங்க வாங்கி தான் கொண்டு போய் அங்க விக்கிறாங்க. அப்படிங்களா? ஓகே. அப்ப இங்க வந்து வாங்கிக்கலாம் நம்ம. பெரிய சந்தை. ஹோட்டல்காரர்ல இங்க வந்து வாங்கிக்கிறாங்க. சரிங்கய்யா, தகவலுக்கு நன்றி. இங்க இருந்து வாங்கிட்டு போய் தான் நம்ம மேச்சேரியில் இருக்கிறோம். இப்போ வந்து நாட்டு ஆடுகள்லாம் அதிகமாக கிடைக்காது இல்லைங்க? கிடைக்குமா? கிடைக்கும். இதெல்லாம் இங்க எங்கிருந்து வாங்கிட்டு வராங்க? இங்க கொங்கனப்பள்ளியிலிருந்து வாங்கிட்டு வராங்க. கொங்கனப்பள்ளியா? இங்க அதிகமா என்ன ஆடு, எந்த மாதிரி ஆடுகள் கிடைக்கும் நமக்கு? செம்பிளி அதிகமா இருக்கு, வெள்ளாடு கிடைக்கும். வெள்ளாடு கிடைக்கும். இந்த பொட்டாடுகள் வந்து ஆந்திரா ஆடுகள்ன்றாங்க, மகாராஷ்டிரா ஆடுகள். அதுவும் வருது. அது முத்துலாடுங்களா இல்ல இலசாடு? அதெல்லாம் முத்துலாடு வருது, இலசாடு ரெண்டு கலந்து வருதுங்க. அதெல்லாம் நம்ம வாங்கிட்டு போனா நம்ம ஊர் சேல்ஸ் ஆகாதா? சேல்ஸ் ஆகும். ஆனா அதிகமா நம்ம ஊர்ல விரும்ப மாட்டாங்க. கிடாய் தான் நம்ம ஊர்ல நம்ம ஊர்ல கிடாய். ஆனா இங்க வந்து ஆடு தான் கிடாய் 7500 ரூபாய். ஒரு 700 கொடுத்துடலாம். வரும் 10 கிலோ வரும். 10 கிலோ வரும். இப்போ நீங்க வந்து பட்டியிலே மேட்ச் கொண்டு பட்டியில வாங்கிட்டு வர்றது. எங்க வாங்கிட்டு வந்தீங்க? நம்ம நாட்டமல்லி. திருப்பத்தூர் மாவட்டம் நாட்டமல்லி. திருப்பத்தூர் மாவட்டம் நாட்டமல்லி. அதிகமா வந்து திருப்பத்தூர் மாவட்டத்துல தான் வராங்க. ஆமா, நிறைய நாங்க. இது நார்மல் நல்ல மாமல் நல்ல சந்தை தான். கசாயம் அதிகமா இருந்தா ஒரு ஆட்டுக்கு 500,000 சேர்ந்து விற்குது. கம்மியா வந்தா ஆட்டுக்கு 500,000 கம்மியா விற்கும். எவ்வளவு கேட்கலாம்? அது எவ்வளவு கேட்கலாம்? 8,000 ரூபாய் கேட்கலாமா? சரி, வாங்கிக்கோங்க. அவர் அவ்வளோதான் சொல்றாரு. பேசி வச்சுட்டு வந்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் பார்வையாளர்ல. இல்லையா? மதிப்பு 8,000 மதிப்பு வருமா? எத்தனை கிலோ கறி வரும்? 10 கிலோ வரும். 10 கிலோ வருமா? கரெக்டாக சொல்றாரு. அவர் சொன்னது பேசி தான் வச்சிருக்காங்க தோழர்களே. 7,900 கொடுத்துடலாமாண்ணா? 700 கூட கொடுத்துடலாம். 7 ரூபாய்க்கு கொடுத்துடலாம் நமக்கு. இது வளர்த்தா நல்லா பெருசாக வருமாண்ணா? எத்தனை மாதம் வளர்க்கணும்? ஒரு கடாய் பெருசாக கடாய் வர கிடாய் பெருசாக வரணும் 1 வருஷம் வளரும். 1 வருஷம் வளர்க்கணும். ஆமாம், ஏன்னா ஒரு 6 மாதம்னா வளரும். லைட்டாக தண்ணி போட்டிருக்கேன். ஆமாம், தண்ணி போட்டு. எப்படி நான் கண்டுபிடிக்கிறது தண்ணி போடலான்னு? தண்ணி இங்கே எல்லாமே தண்ணி போட்டோம். எல்லாமே தண்ணி போட்டுருவாங்க. போடுவாங்க. ஒன்றுமே வந்து சுத்த கருப்புங்களா இல்லை பெயிண்ட் அடிச்சுதா? அப்படியெல்லாம் கருப்பு தான். சுத்த கருப்பு லைட்டாக வெள்ளை இருக்குது. அதனால் மட்டும் வெள்ளை. ஆமாம் ஆமாம். அதனால தான் ரேட்டு கம்மி. சுத்த கருப்புனா அது ரேட்டு ஜாஸ்தியாக இருக்குங்களா? ஒரு 500 ரூபா சேர்ந்து வரும். குந்தாபுரி சந்தைனா ஆடு தானே ஃபேமஸ்ஸு. ஆடுகள்லாம் நல்லா ரேட்டு விற்கிங்க. சரிங்க. அப்புறமா மாட்டு சந்தை இருக்குது, கோழி சந்தை இருக்குது. மொத்தமாக எவ்வளோ வியாபாரம் நடக்குங்க குந்தாரப்பள்ளி சந்தையில்? கம்மியான ஒரு 30 லட்ச ரூபாய்க்கு வியாபாரம் நடக்கும். மினிமம் 30 லட்ச ரூபாய்க்கு. மிச்சமாக கம்மியாகாது. அதான் ஒரு 5,000 to 10,000 ஆடு வருமா? மிச்சமாகவே வரும். இப்போ வந்து கூட்டம் கம்மி தான் இல்லைங்களா? ஆமாம், இன்னைக்கு கம்மி. அடுத்த வாரம் நல்ல கூட்டம் வரும். என்னென்ன ரக ஆடுகள் அந்த குந்தாரப்பள்ளி சந்தையில் கிடைக்கும்? வெள்ளாடு வருது, செம்பிலி வருது, குருமாடு வருது. குறும்பாடு வருது. குறும்பாடுனா கருப்பாக வரும். அது எல்லாம் ஒரே ரேட்டு தான். இடக்கணக்கு தான். அதெல்லாம் எல்லாமே இடக்கணக்கு தான். கரியடை எவ்வளோக்கு வாங்கலாங்க வந்தா? கரியடை கரியடைனா ஒரு 700 ரூபாய். எல்எஸ்னா 750 ரூபா வாங்கலாம். இதெல்லாம் என்ன ஆடுங்களையா? இது சாரை, அடிசாரை. அடிசாரை எல்லாம் ஆடுகளா கிடாய்களா? எல்லாம் ஆடுகள். எங்கிருந்து வாங்கிட்டு வருது நம்மளுது? இது திருச்சியிலேருந்து. திருச்சி மணப்பாறையா? ஆமாம், மணப்பாறை சந்தையிலேருந்து வாங்கிட்டு வருது. சரிங்க. அப்போ அங்கேருந்து இவ்வளோ தூரம் டிரான்ஸ்போர்ட் வந்து விற்கிறீங்கன்னா லாபம் இருக்குமா? லாபம் இருக்குது. இப்போ இன்னைக்கு ரேட் கம்மி. 500 ரூபான்னு ரேட். 500 ரூபா கிலோ வந்து 500 ரூபா கணக்கா? 500 ரூபா ரேட் இன்னைக்கு. எல்லாம் உயிரோட 350 400. கரியடை போட்டாவே 500 ரூபா. 500 ரூபா ரேட்டுக்கு தான் இன்னைக்கு உட்காரும். இன்னைக்கு பஜார் கம்மி. இப்போ கொடுத்து தான் போகணும். இல்லை எடுத்துகிட்டு போனால் நமக்கு நஷ்டம் தான். இல்லை, கொடுத்துட்டு தான் போகணும். இப்போ நம்ம எந்த சந்தைக்கெல்லாம் போகுதுண்ணா? நாங்கள் திருச்சி, அப்புறம் ஹைதராபாத் மண்டி எல்லாம் போகிறோம். தமிழா? தமிழ் தான். எல்லா ஊருக்கு போயிட்டு எல்லா ஸ்லாங்லையும் பேசுறீங்க. ஆமா, மகாராஷ்டிரா எல்லாம் பேசுறேன். அப்படியா? பெரிய வியாபாரி. சரிங்க. உங்க பேருங்க? என் பேரு பிரகாசம். உங்களை கான்டாக்ட் பண்ணா எல்லா வகையான ஆடும் வாங்கிக்கலாமா? எல்லா ஊர் எல்லா மாநில ஆடுகளும் வாங்கிக்கலாம். எல்லா மாநில ஆடு வாங்கலாம். சேலம்லாம் வருவீங்களா? மேச்சேரி, குன்னத்தூர் அதெல்லாம் வருவீங்களா? மேச்சேரி கூட வருவீங்களா? ஐயா, பிரகாசம் அவரோட ஃபோன் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. 97 97 51 51 37 37 15 65 15 65. அவர் நம்பர். அவர் செல்லு 8 மாட்டாரு. தண்ணியில் வந்து 2 வீட்டில் வச்சு. அப்படியா? உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். தொடச்சிட்டே இருக்கிறீங்களே, என்ன காரணம்? அப்பதான் பல தெரியும். எவ்வளவு கொண்டு வந்தீங்க? எவ்வளவு வித்துச்சுங்க? இப்போனா ஒரு 20 வித்துக்குது. 60 கொண்டாச்சு. 40 இருக்கு. இது ஃபுல்லா நம்மளுதான். பாருங்க தோழர்களே, ஃபுல்லா பாருங்க. எல்லாம் அடிக்கரிஞ்சு அடிசாரை எல்லாம் ஆடுகள் கிடாய்கள் எல்லாமே கலந்து வச்சிருக்காரு. தோழரை வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. எல்லா வகையான ஆடுகளும் வாங்கிக்கலாம்னு சொல்றாரு. கலரா ஒரு தோழர் ஆடுகள் வச்சிருக்காரு. ஐயா, இதெல்லாம் எந்த ஊர் ஆடுங்கய்யா? இதெல்லாம் எந்த ஊர் ஆடுங்க? ராஜஸ்தான். எத்தனை ஆடுகள் கொண்டு வந்துச்சு? எத்தனை வித்துருச்சு?
நாங்கள் 50 எடுத்து வந்தோங்க. 50 எடுத்துட்டு வந்தீங்க. 25 வச்சிருக்கீங்க. இதெல்லாம் எப்படி முத்து நாடுங்களா இல்லை இலசுங்களா? முத்துல கறி கடைக்கு தான் ஆகும். கறி கடைக்கு தான் பார்த்தீங்கன்னா கறி கடைக்கு அதிகமாக வாங்குறாங்க. நிறைய என்ன நாடுகள் அங்கே வரும்? இங்கே செம்மறி ஆடு வரும், நாட்டி ஆடு வரும், ஆந்திரா ஆடு வரும். நாட்டி ஆடுன்னு சொல்கிறாங்களா? அது என்ன ரகம்? நாட்டினா இதுண்ணா ஹைப்ரிட்னா காதெல்லாம் பெருசாக இருக்கும். அதான் ஹைப்ரிட் ஆடு. ஹைப்ரிட் ஆடுனா காதெல்லாம் பெருசாக இருக்கும். உடம்பு பண்ணை ஆடுன்றாங்களா? பண்ணாடு. ஆமாம். இலக்கநாத்தத்தில் 75,000 ரூபா கடாய் வச்சிருக்கீங்க. ஆமாம். எங்க இந்த கடாயை கொண்டு வரலீங்களா? இல்லை. 75,000 ரூபா கடாயினா எத்தனை கிலோ கறி விழுவும்? அது 100 கிலோ வரும். என்ன ரகம் ஆடு அது? அது கருப்பு சேலம் கருப்பு. ஆமா. கிடாய்ங்கெல்லாம் நாட்டமிலேருந்து வருதுங்க. நாட்டமல்லி திருப்பத்தூர் மாவட்டம். நாம வாங்குறது வந்து மெட்ராஸ்லேருந்து வாங்குறோம். மெட்ராஸ்லேருந்து வாங்குறோம். இதெல்லாம் என்ன ரக ஆடுகள்? இது ஹைப்ரிட்டுங்க. ஹைப்ரிட் ஆடு. ஆடுகள்லாம் வந்து எவ்வளோ கொடுக்குங்க? இதெல்லாம் 9 ரூபான்னு கொடுத்துருங்க. 9 ரூபாய் கறி கடைக்கு. மெயினாக கறி கடைக்கு தான் கொடுக்குது. மெயினாக கறி கடை தான். சங்கர் 9345500266. ஐயாவை கான்டாக்ட் பண்ணா ஹோல்சேலில் வந்து ஆடுகள் வாங்கிக்கலாம். மட்டன் ஷாப்புக்கு எவ்வளோ நாளும் கொடுக்கலாம். சரிங்க. 1000 ஆடுனாலும் கொடுக்கலாம். 1000 ஆடுனாலும் கொடுக்கலாம். பாருங்க பெரிய வியாபாரிங்க. கறி கடை வச்சிருக்காருங்களா? நாட்டமில்லை. அப்படிங்களா? அம்மன் சிக்கன் சென்டர். சூப்பருங்க. நன்றிங்க. எத்தனை வித்து இருக்கு? 3 வித்து இருக்கு. 3 வித்து இருக்கு. 2 வச்சிருக்கீங்க. 2 ஓகே. எல்லாம் ஆடுகள் தான். எல்லாம் ஆடு தான். எங்கேருந்து வாங்கிட்டு வந்தது இதெல்லாம்? இதெல்லாம் வில்லேஜில் பட்டிக்காடுலேருந்து வாங்கிட்டு. இப்போ நம்ம எங்கேருந்து வருதுங்க? இது வந்து தருமபுரியிலேருந்து வருது. தருமபுரியிலேருந்து வருது. இப்போ என்னென்ன ஆடுகள் வந்து இங்கே வாங்கிக்கலாம்? இங்கே அதிகமாக வெள்ளாடு அதிகமாக வரும். வெள்ளாடு தான் அதிகமாக வரும். பேர் முருகன். 77 0 83 00 1300. எத்தனை கடாய் வந்து நீங்கள் எத்தனை வித்துருக்கு? கிடாய் வேணும் ஒன்றுமே விற்கலாம். விலை படி இல்லைங்களா? எவ்வளோ சொன்னீங்க? எவ்வளோ கேட்குறாங்க? 5000 20 ரூபா சொன்னீங்க. 16 கொடுத்துடலாமா? அது வாங்கினதே 18,000 ரூபாய்க்கு வாங்கிச்சு. 18,500 கூட கொடுத்துருவாரு. இங்கே அதிகமாக வந்து ஆடுகள் தான் அதிகமாக வராங்க மட்டன் ஷாப்புக்கு. ஆமாம். கடாய்க்கு கம்மியாக தான் வராங்க. கடாய் வாங்குறாங்கண்ணா. இப்போ ஆடுகளே எடுத்துகிட்டு போய் பண்டிகை வெட்டுவாங்களா? அங்கே சாமிக்கு வெட்டுறாங்க ஆடுகளே. நம்ம ஊரில் ஆனால் கிடையாது இல்லை. நம்ம ஊர்லயும் எல்லாத்தையும் வெட்டுறாங்கண்ணா. இப்போ எல்லாம் எல்லாத்தையும் வெட்டுறாங்க. ஐயனார் என் பேர். 91 59 90 74 08. ஐயாவை கான்டாக்ட் பண்ணீங்கன்னா சேலம் கருப்பாடுகள் கிடாய்கள் வாங்கிக்கலாம். தருமபுரி ஆலம்பட்டியா? ஆலப்பட்டி கிருஷ்ணகிரி மாவட்டம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஆலப்பட்டிங்க. இது குட்டியாடு, இது குட்டியாடு. அது 9,000 சொல்லுங்க. 9,000 சொல்லுங்க. 7 ரூபா கொடுத்துடலாமா? அது 8,000 கொடுத்துருங்க. தண்ணி போட்டுருக்க மாட்டேங்குது லைட்டா? இல்லை தண்ணி எதுக்கு இதுக்கு இடத்துல தண்ணி வைக்கல. தண்ணி வைக்கல. எப்படி நான் கண்டுபிடிக்கிறது தண்ணி வச்சு வைக்கலான்னு? தண்ணி வச்சாங்களா பாருங்க, தெரியுது பாரு பயிர் தெரியுதா? அது மாதிரி குட்டியாடுங்க தண்ணி வச்சா ஆடு மேய்க்கிறதுக்கு வருங்க. மேய்க்க முடியாது. ஒரு 15 நாள் 20 நாள் கஷ்டப்படும் பாவம் மேய்க்கிறது. பொண்ணாயிடுது எல்லாம். அப்படியா? அதனால தான் குட்டியாடுங்கெல்லாம் தண்ணி வைக்கிறது. ஓகே. உங்ககிட்ட கான்டாக்ட் பண்ணால் இந்த மாதிரியான குட்டிகள் ஆடுகள்லாம் வாங்கிக்கலாமா? எல்லாமே கொடுக்குறோம். பேர் சந்திரன். 9080822165. குந்தாரப்பள்ளி சந்தை வந்து இங்கே வாரம் வெள்ளிக்கிழமை சந்தை சேருது. ரொம்ப லாங்லேருந்து வராங்க. காரைக்கால், மதுரை, திருச்சி, சென்னை அங்கேருந்து வந்து ஆடை வாங்குறாங்க. இங்கே எல்லா தரப்பு எல்லா ஜாதி ஆடும் எல்லாமே கிடைக்குது. வளர்ப்புக்கு வெட்டுக்கு எல்லா ஆடும் கிடைக்குது. இந்த சந்தை வந்து நம்ம தமிழில் வந்து நல்லா பெரிய சந்தை. பெரிய சந்தை இதுதான். கோடி கணக்கில் வியாபாரம் நடக்கும். இப்போ கிட்டத்தட்ட எப்படி 50,000 லட்சம் வியாபாரம் மேலே வந்து பண்டி சீசன் வந்தால் 5 கோடி 6 கோடி வியாபாரம். சரி தோழர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் வந்திருக்கும். அடுத்தடுத்த சந்தை வீடியோக்களில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். எவ்வளோ கேட்குறாங்க? ஒட்டக்குட்டி. ஒட்டக்குட்டியா? அதான் வைக்கல. கடா குட்டி வந்து 5000.